வணக்கம் மக்களே, வெல்கம் டு ட்ராவல் வித் டைட்டஸ். இந்த சேனலில் என்னென்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, எக்ஸ்ப்ளோர் வீடியோ பார்ப்பீங்க, ஃபுட் வீடியோ, விலாக் வீடியோ, நிறையா வீடியோ போடுவேன். எல்லாத்தையும் பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எதாவது பண்ணுமோ எல்லாத்தையும் பண்ணி விடுங்க. வியூஸ் நிறையா வர வைங்க. வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. விலாக் நம்ம திருச்சிராப்பள்ளி கோட்டை ஸ்டேஷனில் நாங்கள் ட்ரெயின் ஏற போகிறோம். ஏன் இங்கேருந்து ஏறணும்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குங்க. அதனால தான் இங்கேயே ட்ரெயின் டிக்கெட் போட்டாச்சு. வாங்க ட்ரெயின் பார்ப்போம். ஒரு வழியாக ட்ரெயின் வந்துடுச்சுங்க. 20 நிமிஷம் தாமதமாக வருதுங்க. 4:50க்கு வர வேண்டியது 5:10க்கு வருது. பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் கரெக்டாக போய் சேர்த்துருவாங்க. இது என்ன ட்ரெயின்னா, இது என்ன வண்டினா மங்களூர் விரைவு வண்டி தாங்க. சென்னை எக்மோரில் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 20 மணி நேரம் ட்ராவல் பண்ணி மங்களூர் எக்ஸ்பிரஸ் போய் சேருங்க. இந்த வண்டி தான் இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். வாங்க போவோம். வண்டியை நிப்பாட்டுவாங்க, ஏறலான்னு பார்த்தா ஊட்டிக்கிட்டே இருக்காங்க. பார்ப்போம் எப்போ நிப்பாட்டுறாங்க. ட்ரெயின் ஒரு வழியாக நின்றுச்சுங்க. மக்கள் விட்டா போதும்னு உளுந்துடுச்சுட்டு ஏறிட்டு இருக்காங்க. நம்மளும் போய் க்யூவில் நின்றுக்குவோங்க. நம்ம ஏறுற கோச்சில் தாங்க லைனில் நிற்கிறேன். இங்கே வேறு எந்த கோச்சிலையும் ஆளையே காணோம். இதுதான் நம்மளுக்கு வர சோதனை பாருங்கள். ஒரு வழியாக உள்ளே ஏறிட்டு நம்ம சீட்டை தேடிட்டு இருந்தா உள்ளே ஒரு கூட்டமே நிற்கிது. இந்த கூட்டத்தை தாண்டிட்டு போய் உட்காந்துட்டு வாங்கி கண்டினியூ பண்ணுறோம். சத்த நேரம் கண்ணாசிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தா வீடியோவே ஆரம்பிச்சிருச்சுங்க. லைட்டாக தூங்கிக்கிட்டேன், சாரிங்க. சன்ரைஸ் ஆகிற சீனரியை பார்க்குறதே வேறு லெவல் தாங்க. என்னோட சேர்ந்து நீங்கள் சில் பண்ணிட்டு வாங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பாருங்கள். அகைன்னு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு இருந்துச்சா, எப்பட்றா அப்படின்ற மாதிரி விடிஞ்சு போச்சுங்க. ஆனால் வியூ சூப்பராக இருக்குது. இந்த ட்ரெயினில் போகும்போது சைடில் பார்த்துக்கிட்டு, அதுவும் அந்த ட்ரெயின் பெண்ட் ஆகும்போது அந்த வியூ கிடைக்குங்களா, அது வேறு லெவல் தாங்க. அந்த வியூக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அந்த வியூ கிடச்சா உங்கள்கிட்ட கண்டிப்பாக காட்டுறேன். மாரியம்மா பாட்டு ஓடுதுங்க. மாரியம்மாவுக்கு ஒரு கும்பிடு போட்டு சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் போட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது பாலம் வந்துச்சுங்க. புண்ணி நதி பார்க்கலான்னு பார்த்தா எல்லாம் கூவ நதியாக தாங்க இருக்குது. ஃபுல்லாக குப்பை, ஃபுல்லாக தண்ணியாக இருந்தால் செம்ம வியூவாக இருக்கும். ஆனால் நம்மளுக்கு டிசப்பாயின்மெண்ட் தான். அப்படியே ஒரு வழியாக கரூர் ஜங்ஷன் வந்துடுச்சுங்க. நம்மளுக்கு ரொம்ப நாளாக இது பார்த்துட்டு இருந்த அந்த வியூ, ட்ரெயினோட சைட் வியூ கிடச்சிச்சுங்க லைட்டாக. அதை உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அப்படியே என் கூட சேர்ந்துட்டு கரூர் ஜங்ஷனை பார்த்துக்கிட்டே வாங்க. என்ன இருந்தாலும் ஒவ்வொரு ஜங்ஷனையும் கிராஸ் பண்ணும்போது ஒரு ஃபீல் உங்களுக்கு இருக்கா கமெண்ட் சொல்லுங்கள். அப்படியே கொஞ்ச நாள் ஜங்ஷன் நெருங்கி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அந்த சமோசாவோட கஃபே எதனா கேட்டால் தான் நம்ம ட்ரெயின்லேயே போகணும்னு அர்த்தமாக இருக்குது. நம்மளும் ஃப்ரண்ட் கேமில் பேசலான்ட்டு வீடியோ ஆன் பண்ணிட்டு மூஞ்ச பார்க்குறேன். ஆனால் பேசவே வர மாட்டேதுங்க. இப்போ தானே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஒரு ஸ்ட்ரகிள், எல்லோரும் ஃபேஸ் பண்ணுற ஸ்ட்ரகிள் தாங்க. என்னடா ட்ரெயின் ரொம்ப நேரம் நிற்கிதுன்னு பார்த்தா ட்ரெயின் கிராசிங்க கண்டுபிடிச்சிட்டேன் நான் ஒரு வழியாக. ட்ரெயின் இவ்வளோ நேரம் நிற்கும் போதே ட்ரெயின் கிராசிங்காக தான் இருக்கும். அதே நேரம் நம்ம ராஜன் என்ட்ரி கொடுத்தாரு. அங்கே பாருங்கள் ட்ரெயின் தெரியுதா, அங்கே வந்துட்டுருக்கு பாருங்கள். கரூர் சந்திப்பு போர்டில் வந்துட்டு அப்படியே உங்களுக்கு ஃபுல்லாக நான் அதோட என்ட்ரி காட்டுறேன். அப்படியே வர வியூவே செம்மையாக இருக்குங்க. என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த ஃபுல் ட்ரெயினோட என்ட்ரியை பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.
அப்புறம் நம்ம ஃபேவரட் வியூவான இந்த ட்ரெயின் கார் வியூ மாட்டிக்கிச்சுங்க. நீங்களும் பாருங்கள், செம்மையாக இருக்கா? சூப்பரான வியூவில் அப்படியே நம்ம ட்ரெயின் வியூ என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக பொருள் ஸ்டாப் வந்துருச்சுங்க. பொருள் ஸ்டாப் பார்க்கவே நீட்டாக இருந்துச்சுங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அப்படியே என்னோட சேர்ந்து அந்த நீட்னஸ் எல்லாத்தையும் பாருங்கள். அப்படியே நம்ம படிக்கிட்டு நின்றுட்டு ஒரு ப்ரீத்திங் எடுத்துகிட்டு அப்படியே மக்களெல்லாம் பார்த்துட்டு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. அப்படியே அந்த கொடி பிடிச்சிருக்கிற அண்ணனுக்கு ஒரு வணக்கத்தை போட்டாங்க. என்னைய மாதிரி நீங்களும் வணக்கத்தை போட்டுருங்க, கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பாங்க. ட்ரெயின் நிற்கல, அண்ணன் ஏறுறதுக்காக வேகமாக ஓடி வராரு. பொறுமையாக இருங்க, ஒன்றும் அவசரம். அண்ணன் அப்படியே நம்மளை பார்த்தாரு, வணக்கம். அவருக்கு ஒரு வணக்கத்தை போட்டு எப்படி திரும்பினா செம வியூங்க, தெரியுதா? நம்ம சூரியன் எட்டி பார்த்தாரு. அவர் எட்டி பார்க்குற மாதிரி நம்மளும் சூரியனை எட்டி பார்த்துட்டு, என்ன சூரியன் நல்லா இருக்கீங்களான்னு விசாரிச்சுட்டு அப்படியே கிளம்பி வச்சுங்க. அந்த ஸ்டாப்லேருந்து வண்டி எடுத்துட்டாங்க. இந்த வியூ யாரையாருக்குன்னு பிடிச்சிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. அப்படியே மறைஞ்சிருச்சு. பாய் பாய் புகழூர். நம்ம வீடியோக்கு பார்த்துட்டு கிராசிங்காக நின்றுருக்குறோன்னா ஆய் காட்டினார். அவருக்கு ஒரு ஆய் காட்டிட்டு அப்படியே வந்துட்டோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன சந்தோஷமாக வீடியோ எடுக்கும் போது தாங்க கிடைக்குது. ரொம்ப நல்லாயிருக்கு. திருப்பியும் அந்த வியூ கிடைக்குமோன்னு எதிர்பார்த்துட்டு இருக்க நேரத்தில் லைட்டாக ஒரு வியூ கிடச்சிச்சுங்க. அந்த ட்ரெயின் கர்வ் வியூ லைட்டாக கிடச்சிச்சு. அதை மிஸ் பண்ணாமல் நம்ம எடுத்துட்டோங்க. எப்படா ஈரோடு ஜங்ஷன் வரும்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ தான் வந்துச்சுங்க நம்ம ஈரோடு ஜங்ஷன். ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட சொந்த ஊருக்கு போகும்போது ஒரு ஃபீல், ஒரு வைப்பு கிடைக்குங்க. அதே சேம் ஃபீல், சேம் வைப் 1000 தடவை போனாலும் அதே மாதிரி தாங்க இருக்குது. ட்ரெயினுக்காக காத்துட்ருக்க மக்கள் சந்தோஷமாக வீடியோ எடுத்து போயிடலாம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்போ தான் ட்ரெயினில் இருக்கிற ஒரு பிரதர் சொன்னார், பார்த்து வீடியோ எடுங்க ப்ரோ, ஃபோனை பிடிங்கிடுவாங்க. நான் சொன்னேன், ப்ரோ வடக்குன்னு ஊரில் தான் ப்ரோ, வடக்குன்னு ஃபோன் பிடுங்க, இங்கே நம்ம ஊர் மக்கள் ப்ரோ, தைரியமாக எடுக்கலாம். என்ன நான் சொல்கிறது, ஈரோடு மக்களே, உண்மையாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஒரு வழியாக ஈரோட சந்திப்புங்கிற அந்த போர்டை பார்த்தாச்சுங்க. அந்த போர்டை பார்த்தா தான் அப்படியே சந்தோஷம். ஒவ்வொரு சொந்த ஊருக்கு போகும்போதும் அவங்களுக்கு தெரியும். அப்படியே லோக்கோ பைலட் பிரேக் போட்டு வண்டியை நிப்பாட்டுறாங்க. சவுண்டு கேளுங்க. ட்ரெயினில் அந்த லக்கேஜெல்லாம் கீழே இறக்கியாச்சுங்க. அப்படியே ஒரே தடவை ட்ரெயினுக்கு பை பை சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்ப வேண்டியது. அப்படியே பிளாட்ஃபார்மை விட்டு கீழே இறங்கி ஜங்ஷன் விட்டு வெளியே போய் பஸ் ஏற வேண்டியதாங்க. வாங்க போவோம். இதாங்க ஜங்ஷனோட சப்வே. பார்க்க நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சுங்க. முன்னாடி விட இப்போ நீட் பண்ணியிருக்காங்க. சூப்பர்.
விட்டு வெளியே வந்து பை பாய். பார்த்தேன், அங்கே தெரியல, அதனால் இங்கே வந்துட்டேங்க. இதில் நல்லா தெரியுது பாருங்கள். ஃபோட்டோ எடுத்தாச்சு, கிளம்பலாம். ஜங்ஷன் வாசல்லே ஆப்போசிட்டில் பஸ் ஸ்டாப்புங்க. ஸோ நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, போய்க்கலாம். சைடில் இந்த பூங்கா மாதிரி இருந்துச்சு, செட்டப் சூப்பராக இருந்துச்சுங்க. செடியில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அதை அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வடக்கன்ஸ், எங்கே பார்த்தாலும் வடக்கன்ஸ் தாங்க. ஒவ்வொரு ஜங்ஷன் என்ட்ரிலையும் இன்ஜின் மாடல் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி தான் ஈரோடு ஜங்ஷன்லேயும் இந்த இன்ஜினையும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே நம்ம பஸ் ஏற கிளம்பியாச்சுங்க. அங்கே போகலாம். அங்கே பஸ் நிற்கிது பாருங்க, அதாங்க பஸ் ஸ்டாப். ரோட்டை கிராஸ் பண்ணால் பஸ் வந்துடும். நம்ம ஏற வேண்டியது 1ஆம் நம்பர் இருக்கும். அந்த பஸ்ஸில் ஏறணும். பஸ் ஏதாச்சும் போர்டு இருக்கலான்னு பார்த்தேன், இல்லை. அப்படியே அங்கே ரோடை கிராஸ் பண்ணி நம்ம போக வேண்டியதான். நானும் ரோடு கிராஸ் பண்ணலான்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன். வண்டி வந்துக்கிட்டே இருக்கேன். வீடியோ பார்த்துருக்க டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், ரோடு கிராஸ் பண்ணி ஒரு வழியாக ரோடு ஃப்ரீ ஆகிடுச்சிங்க. பார்த்து கிராஸ் பண்ணுங்கள். இந்த விளாக் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் விளாகில் பார்க்குறேன். பாய்.